வானக பசங்களா! ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1124ல ஒரு விஷயம் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அது என்னதுன்னா, எக்கேட் ஆர்க் வந்து அஃபிஷியலா முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்து எல்பஃப் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. நான் கூட என்ன நினச்சேன்னா, 4 எல்டர்ஸ் வந்து ஜாய்பாயோட ஆக்கி பட்டதுக்கப்புறமா அவங்க திருப்பி மேரி ஜோஸுக்கு போயிடுவாங்கல்ல. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்ன் இருக்கிறான். அதுக்கடுத்து கிசாரு வேற இருக்கிறான். ஸோ இவங்க வந்து நம்ம ஸ்டார்ஸ் கூட சண்டை போட்டு அவங்கள போக விடாம தடுப்பாங்க. அப்புறமா அவங்க வந்து இவங்கள சண்டை போட்டு தோக்கடிச்சு போவாங்கன்ற மாதிரி நான் எதோ நினச்சின்னு இருந்தேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டையா வந்து முடிச்சிட்டானுங்க. 2 பெரிய தலைங்க வந்து இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சு போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மொட்டையாக முடிச்ச மாதிரி தான் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற ஆர்க் வந்து நம்ம எல்லாரும் எத்தனையோ வருஷமாக ஏங்கி இந்த ஆர்க்குல்ல எல்பஃப் ஆர்க் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த எண்டிங்கை வந்து ஏற்றுக்கலாம். அண்ட் இந்த சாப்டர்லேயும் ஒன்றும் பெருசாக நடக்கலைங்க. இதில் வந்து நடந்த விஷயம்லாம் இந்த எக்கேட் ஆர்க் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வெகாபாங்க பற்றி ஒரு உண்மை சொல்கிறாங்க. அவர் மீதி சின்ன சின்ன விஷயம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இதில் தான் நடக்குது. அண்ட் இந்த வீடியோவில் இது எல்லாத்த பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டரோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டரோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய சாப்டரோட ரிவ்யூ நான் வந்து போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங் சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யாமோட்டோவை தான் காட்டிக்கிறாங்க. யாமோட்டோ வானவை சுற்றி வரல. அப்படி அவளோட பயணத்தில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கடத்தின்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவனுக்கிட்டேருந்து அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா யாமோட்டோ வந்து காப்பாற்றுறா. இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் நடக்கிறது. இப்போ நம்ம கதைக்கு வந்து போயிடுவோம். ஸோ சாப்டரோட ஸ்டார்டிங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம மார்கன் கிட்டேருந்து ஆரம்பிக்குது. மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்கள் கிட்டலாம் வாங்க வாங்க நமக்கு வந்து நிறைய நியூஸ் வந்து கிடைச்சிருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லினுக்கிறான். அதை கேட்டுட்டு விவி வந்து இன்னும் நீ திருந்தலைடான்ற மாதிரி அவனை வந்து திட்டுறா. அப்போ மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு ஓய் அந்த விஷயத்தில் வந்து தலையிடாத, ஒழுங்காக பேசுகிற விளைப்பாரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருந்தனா நீ இருக்கிற இடத்துல நான் வந்து போட்டு கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே விவி வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அவனை திட்டினுக்கிறா. அப்போ வேப்போல் வந்துட்டு விவிச்சான் கொஞ்சம் அமைதியாக இருமா, அவர் தான் நம்மளை பாதுகாத்துனுக்கிறாரு, நீ எதாவது வாயை விட்டனா அவர் நம்மளே வந்து தொட்டி விட்டுற போகிற இந்த இடத்துல இருந்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து விவியை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ நம்ம மார்கன் வந்து என்ன பண்ணுறான்னா இதை வந்து பாஸ் பண்ணவே முடியாது இந்த சான்ஸை, ஏன்னா இந்த வாட்டி உண்மையே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இந்த உலகம் வந்து தண்ணியில் முழுக போதா சூப்பரு, ஆனால் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் வந்து ஸ்கையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து நீ ஒழுங்காக பேசலன்னா உனக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு விவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். ஏன்னா உலகம் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்படின்னா வானம் தானே சேஃபான இடம். ஸோ இவன் வந்து பறந்துனுக்கிறான், நான் அவனை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்கன் வந்து சொல்கிறான். அப்போ விவி வந்து போடாடே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சாவரப்ப நான் என்ன மட்டும் காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு விவி வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க 2 பேரும் முட்டிக்கிறாங்க. இதுக்கடுத்து சீன் வந்து எக்கேடுக்கு போகுது. நம்ம சென்டமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படகுல அங்கே தப்பிச்சு போயினுக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. அதுக்கடுத்து சீன் வந்து எங்கே போகுதுன்னா இந்த நேவி கப்பல்லாம் வந்து இருந்ததில்ல அங்கே வந்து காட்டுறாங்க. நான் போன சாப்டரில் சொல்லியிருப்பேன் யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த நேவி ஆஃபீஸர்லாம் பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கைனு போகும்போது தான் பேசிக்கிறான். அவன் தான் வந்து ஹலோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்தினிருந்தான்ல. இந்த சாப்டரில் அதே தான் பண்ணுறான். ஸோ அப்படி கத்தினுங்கிறப்ப நம்ம கிசார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எடுத்துகிட்டு ஏன்டா நீ வேறு கத்தினே கிடக்குறான்ற மாதிரி அவன்கிட்ட வந்து கேட்குறான். அப்போ நம்ம அக்கைனு வந்து நீ ஏன்டா ஃபோன் எடுக்கிற மற்றவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அது கிசார் வந்து மற்றவன் வாயில நுரத்தில் அடிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம அக்கைனு அதுக்கு என்ன கேட்குறான்னா சயின்ஸ் சேட்டனுக்கு வந்து என்னாச்சு, அவர் சேஃபாக இருக்கிறாரா, அந்த பவர் ஸ்டேஷனுக்கு என்னாச்சு, நம்ம யார் யாரெல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சோமோ அவனை தப்பிச்சிட்டாங்களா இல்லை கொண்டுட்டியான்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ நம்ம கிசார் வந்து பார்த்தீங்கன்னா நீ வேறு ஏன்டா என்ன தொல்லை பண்ணினுக்கிற, இப்போ மயக்கம் போட்டு கிடக்குறாங்களே இவங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ரிப்போர்ட் சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிசார் வந்து சொல்கிறான். அப்போ அக்கைனு அதுக்கு என்ன சொல்கிறான்னா நீ என்ன கிசார் ஓபிஎஸ் நிற்கிறியான்ற மாதிரி கேட்குறான். கிசார் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாடுறான். ஆயிட்டா வந்து என்ன கேட்குறான்னா அக்கைனு நீ எப்போதோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கொண்டுக்கிறியான்ற மாதிரி நம்ம கிசார் வந்து கேட்குறான். கேட்டதுக்கு அப்புறமா அவன் வெகப்பன் கூட ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸ்லாம் நினச்சி பாக்குறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நினச்சி பார்த்துட்டு இதுக்கு அடுத்த சீன் வந்து சீனாக இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்த்துட்டு அக்கைனே கிட்ட என்ன கேட்குறான்னா நான் ஓபி அடிக்கிறேன் தானடா சொன்னேன், உனக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்துச்சுன்னா நேரில் வந்து நீயே பார்த்துக்கடா புறம்போக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிசார் வந்து கத்துறான் அக்கைனே கிட்ட. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அழறாங்க. இது பார்க்கறதே கஷ்டமாக இருந்துச்சு. கிசார் வந்து இது வரைக்கும் நம்ம அழுது பார்த்து கிடையாது, சோகமாக இருந்தே நம்ம பார்த்து கிடையாது, அவர் மாதிரி கேரக்டர் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி அழகத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கத்துனதுக்கு அப்புறமா நம்ம அக்கைனு வந்து சாரிடா என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம கிசாரோட போடான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடறான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனில் வந்து நடக்கிறது. இதுக்கடுத்து சீன் வந்து நம்ம எல்பஃப் ஷிப்புக்கும் அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்ட் ஷிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ ஸ்டார்ட் ஷிப்பில் வந்து நம்ம ஃப்ராங்கி ஜிம்பே ஜோரோ வந்துருக்காங்க. அப்போ அவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க. சும்மா ஜென்ரலான விஷயம் தான். பட் பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் ஷிப்பில் ஒரு பார்ட்டி நடக்கத்தான் இருந்துச்சுங்க. அதாவது அங்கேயும் தப்பிச்சு வராங்க பார்த்தீங்களா.
ஸோ அதுக்காக ஒரு பார்ட்டி கொண்டாடுற மாதிரி அவன் வந்து இருந்துக்கிறாங்க. ஆனால் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டுக்கிறான். ஏன்னா அவன் வந்து வெகாபங்கை காப்பாற்ற முடியல அவனால். ஸோ அவன் வந்து சோகத்தில் இருக்கிறான். அதனால பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. இதை பற்றி இவங்க 3 பேரும் பேசினுக்கிறாங்க. அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இது பைத்தியத்தனமாக இருக்குது, அவன் வந்து இப்போ ஒரு எம்பரர் ஆகிட்டான், சாதா ஒரு வயசான தாத்தா செத்து போனான்றதுக்காக அவன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுலாம் வந்து வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோரோ வந்து சொல்கிறான். இதுக்கு அடுத்து சீன் வந்து ஜெயின்ட் ஷிப்புக்கு போகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிலித் வந்து கண்ணை திறக்கிறா. கண்ணை திறந்ததுக்கு அப்புறமா நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கேட்டுக்கிறாங்க அவகிட்ட. அப்போ காதில் ஒரு இயர்ஃபோன் மாதிரி மாட்டிருப்பா பார்த்தீங்களா, அதில் ஏதோ சத்தம் வந்து கேட்குது. அதுக்கு அடுத்து அவள் சுற்றி பார்க்குறா. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு புரியலங்க. நான் இவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்ட் ஷிப்பில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அப்புறமா தான் வந்து எனக்கே புரிஞ்சுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சேர் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பெருசு பெருசாக இருக்குதுங்க ஜெயின்ட் ஷிப்பில். இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா பார்க்கறதுக்கு, இப்போ நம்ம நார்மலாக ஒரு சேரில் உட்காந்துருப்போம்ல, அதில் வந்து ஒரு எறும்பு எரிச்சுன்னா எப்படி இருக்கும், என்ன சைஸில் இருக்கும், அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் இருக்கிறாங்க. அது ஜெயின்ஸோட சேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பெருசாக இருக்குது. நம்ம ஸ்டார்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறமா லிலித் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கொண்டா இருக்கிறாங்க எறும்பு மாதிரி. இதுக்கடுத்து அவங்க லிலித் கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நாங்கள் சொல்லி தான் ஆகணும், எங்களால் உன்னை தவிர வேறு யாரையும் காப்பாற்ற முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ லிலித் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, அப்படியா நான் ஆல்ரெடி இதெல்லாம் கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நம்ம சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டியா, யார்கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறான். ஆனால் லிலித் வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் நான் கொஞ்ச நேரம் அழணுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து என்ன புரியுதுன்னா, இவ்வளோ நாளாக லிலித் வந்து பசி எடுக்கல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீதி 6 சாட்டாலே கனெக்ட் ஆயிருந்தாங்கல்ல, இவங்களுக்கு பதில் யோர்க் சாட்டாலே போதும். ஆனால் இப்போ யோர்க் கூட இருக்கிற கனெக்ஷன் கட் ஆனதுனால நம்ம லிலித்துக்கு வந்து பசி எடுக்குது. ஸோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஜெயின்ஸ் வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கிறாங்களா, அதை ஃப்ரூட் வச்சுக்கிறாங்களா, வா போய் சாப்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு லிலித் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் அவன் டைனிங் டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி சோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ என்ன நடந்துக்குன்னா நம்ம முன்னாடி சொன்னதே தான், நம்ம லூஃபி வந்து சோகமாக உட்காந்துக்கிறான் வெகாபங்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு. அப்படி சோகமாக இருந்தாலும் அவன் சாப்பிட்டு தான் இருக்கிறான். ஆனால் எப்பயும் சாப்பிட்ற அளவை விட கம்மியாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அதை வந்து நம்ம லிலித் வந்து பார்க்குறா. அதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம லிலித் வந்து என்ன சொல்கிறேன்னா, கவலைப்படாத லூஃபி, நான் எல்லாத்த பற்றியும் கேள்விப்பட்டேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவனடா திருப்பியும் வந்து கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாளேன்ற மாதிரி அவன் திருப்பியும் கேட்குறான் லிலித் கிட்ட. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது பதில் சொல்லாமல், ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அழுதுருந்தேன் எல்லாரும் இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்து நான் அழலை. அதுக்கான காரணம் என்ன, எல்லாமே ஒரு மேட்டர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் தான், அதாவது எந்த விதத்துலேயும் நம்ம பார்க்குறோமோ அதுதான். ஸோ சிம்பிளாக அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா யாருமே சாவலைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லிலித் வந்து சொல்கிறா. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க. ஸோ இவன் எதை மீன் பண்ணி சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேட்டலைட்ஸ் தானே, அதாவது இவங்கெல்லாம் கிரியேட் பண்ணவங்க தானே. ஸோ இப்போ அவன் நினச்சா அப்படின்னா, அதாவது ஒரு வெகாபங்க் வந்து சேஃபாக வந்துட்டா. ஸோ இப்போ அவன் நினச்சா அப்படின்னா மீதி ஷாக்காவாக இருக்கட்டும், எடிசனாக இருக்கட்டும், அட்லஸாக இருக்கட்டும், பித்தாகரஸாக இருக்கட்டும், யோர்க்கு தேவையில்ல. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து திருப்பி அவளை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை நினச்சி தான் இவன் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் இதில் கேள்வி என்னன்னா, வெகாபங்க் எப்படி திருப்பி கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை வெகாபங்கே உண்மையில ஒரு ரோபோவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த உண்மையான தலை வந்து எக்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வெகாபங்கா. அப்புறமா இங்கே ஒருத்தர் தலையில் ஆப்பிள் வச்சு சுற்றினார்ல, அவரே வந்து ஒரு ரோபோவானு சொல்லிட்டு தெரியல. சும்மா சொல்கிறான், பட் கரெக்டாக தெரியல அதை பற்றிலாம். ஸோ வெகாபங்க் வந்து உண்மையாக உயிரோடு இருக்கிறாரா இல்லை இறந்துட்டாரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அவர் இந்த சாப்டரில் எஞ்சிடுவார்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். ஆனால் அவரை பற்றி எதுவுமே காட்டவே இல்லை. பட் லிலித் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இன்னும் சாவலை, உயிரோடு தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவள் சொன்னது அந்த சேட்டலைட் மட்டும் சொல்கிறாளா இல்லை நம்ம வெகாபங்கையும் சொல்கிறாளான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி அப்புறம் வரப்போகிற சாப்டரில் வந்து பார்த்துப்போம். ஸோ நம்ம லிலித் இப்படி சொன்னதை கேட்டோன்னு எல்லாம் ஷாக் ஆகிட்டு, அப்போனா வந்து பேய் முறையா எனக்கு வந்து புரியலன்ற மாதிரி கேட்குறாங்க. அது லிலித் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ வந்து குழப்பிக்காத, உன்னோட ப்ராமிஸ் வந்து வெகாபங்கை அங்கே அந்த எக்கெட்லையும் காப்பாற்றி கூட்டின்னு வரன்றது தான், நீ வந்து கூட்டின்னு வந்துட்ட, அதாவது என்ன கூட்டின்னு வந்துட்டன்ற மாதிரி சொல்கிறா. அவ்வளோ வெகாபங்க் தானே, நீ வந்து என்ன கூட்டின்னு வந்துட்ட, ஸோ நீ வந்து உன்னோட ப்ராமிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லிலித் வந்து சொல்கிறா. அதை கேட்டாலே லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாயிடுது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. ஸோ அந்த பார்ட்டிலெலாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிடுறாங்க. அதில் குறிப்பாக சொல்லலாம் நம்ம ராபின் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. ராபின் வந்து என்ன பண்ணுறான்னா, சாப்பரை கட்டி பிடிச்சின்னு எல்பாஃப்க்கு நம்ம போகிறோன்னா மேபி நான் சாலை பார்த்து வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அண்ட் அதே மாதிரி லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக குடிச்சின்னு சாப்பிட்டு இருக்கிறான். அப்போ மற்ற ஜெயின்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்துட்டு வெகாபங்க்கு இந்த ஒன் பீஸை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த உலகத்தை ஷேக் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னார். ஸோ யார் கண்டுபிடிச்சிட்டு பரிக்கிங்க ஆவான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன்ற மாதிரி நம்ம லூஃபி கிட்டே வந்து அவங்க கேட்குறாங்க. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு, டேய் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தானே நான் கடலுக்கே வந்தேன், நீங்கள் என் கூட இருந்தாலும் சரி இல்லைனா எனக்கு எதிராக இருந்தாலுமே சரி, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நான் ஒன் பீஸை கண்டுபிடிச்சி நான் கிங் ஆஃப் த பைரேட் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் வந்து அடிச்சிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது பேசிக்காக. அதுக்கடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. இதுக்கு அடுத்து அவங்க எல்லாருமே வந்து எல்பாஃபுக்கு வந்து போயினுக்கிறாங்க. இந்த எல்பாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த லிட்டில் கார்டன் எப்போ பார்த்தோமோ போங்கடான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் போகவே இல்லை. எத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து எல்பாஃபுக்கு வந்து போகிறாங்க. ஸோ எல்பாஃபில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறது நானும் ஆர்வமாகறேன், அதே மாதிரி நீங்களும் ஆர்வமாக தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அண்ட் நம்ம ஆர்வத்தை தூண்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடா வந்து இந்த சாப்டர் முடிகிறப்ப ஒருத்தரை காட்டினார்னே சொல்லிட்டு சொல்லலாம். அவர் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவர் வந்து எல்பாஃபோட மொனன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், கடற்கரையில் உட்காந்துக்கின்னு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லினுக்கிறாரு. சொல்லிட்டு கடற்கரையை பார்த்துனுக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து முடிச்சிடுறாங்க.
ஸோ இதுக்கு அடுத்து என்ன நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது, அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். ஏன்னா அடுத்த வாரம் ஓட வந்து பிரேக் எடுத்துக்கிறாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுப்போம். அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் யாருன்னு சொல்லிட்டோம். சரி, அவர் எல்பாஃபில் வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் அடுத்த சாப்டர்ல எல்பாஃப் வந்து போக மாட்டாங்க. ஏன்னா இந்த எக்கேட்ல நடந்தப்ப சுற்றி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வர போகிற சில சாப்டரில் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எக்கேட்லேயே அதான பண்ணாங்க, எக்கேட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எழுதி காட்டினாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும் போகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து எல்பாஃபுக்கு போவாங்க. அப்புறம் அங்கே நடக்கிற அட்வென்ச்சர் அதுன்னு சொல்லிட்டு கதை வந்து வந்து போவோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அடுத்த சாப்டர் எல்பாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மற்ற விஷயம் தான் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஸோ இந்த சாப்டர் வந்து பார்க்குறப்ப இல்லை படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த சாப்டரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோ நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் அப்படியே மறக்காம வந்து வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.